சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மீனாட்ட வந்து சொல்கிறாங்க, குமார மீனா, நீ வந்து கோயிலில் வந்து சாமிகிட்ட வந்து நான் வந்து ஆசீர்வாதம் வாங்க போகிறேன், வாக்கு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சீட்டு எழுதி போட்டேன். ஆனால் உனக்கு எதிர்மறையாக வந்துச்சு. ஆனால் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் செய்யணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நம்ம அப்படிலாம் பார்க்கக்கூடாது. மனசில் பட்டதை செஞ்சுட்டே இருக்கணும். நற்செயல் ஒன்று செய், நன்று செய், இதே செய்ன்னு சொல்லுவாங்க. அதனால் உடனே செய்ய தான் போகிறேன், எது நினைக்காத அப்படிங்கிறாங்க. ஏங்க அதுக்கு நம்ம வீட்டில் எவ்வளோ பிரச்சனைலாம் வரும் தெரியுமா அப்படிங்கிறாங்க. எதை வந்தாலும் எதிர்கொள்ள தான் போகிறேன். என்ன நான் வந்து முடிவு பண்ணிட்டேன், அந்த பையனை வந்து அனாதையாக வளரக்கூடாது. அதுபோக வந்துட்டு நான் பட்ட கஷ்டத்தை அந்த பையன் படவே கூடாது அப்படிங்கிறத நான் ரொம்பவே தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கே பார்த்து யோசனை பண்ணி பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்பா மாத்திரை ப்ரெஷர் மாத்திரைலாம் போட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாம் போட்டாங்க அப்படிங்கிறாங்க. சரிட்டா, அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு எதை பற்றியும் நம்ம சிந்திக்க தேவையில்லை அப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. எல்லார்ட்டையுமே பேசணும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் சொல்கிறார், என் முன்னாட்டிங்க இல்லை அப்படிங்கிறாங்க. முதல்ல உங்களோட முடிவெல்லாம் கேட்கணும், சொல்லுங்கப்பா அப்படிங்கிறாங்க. உடனே என்ன முடிவுப்பா அப்படிங்கிறாங்க. மீனா ரொம்பவே தயங்கி நிற்கிறாங்க. ஒருவேளை கேட்க போக அத்தை ரொம்ப கோவப்படுவாங்க. மாமா என்ன சொல்ல போகிறாங்களே தெரியலையே, இவர் வேறு வந்து தத்து எழுத்தே ஆகணும் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனால் வந்து கடவுள் வேண்டாம்னு சொல்லிட்டு சீட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. அப்போ ஒரு பையன் கிறிஸ்டின் சொல்லி நம்ம வீட்டுக்கு வந்தாங்களப்பா அப்படிங்கிறாங்க. அவன்ப்பா அந்த கண்ணில் அடிபட்டுன்னு சொல்லிட்டு வந்தான் அப்படிங்கிறாங்க. அவன்ப்பா அந்த பையனை நான் வந்து தத்தெடுத்து வளர்க்கலான்னு இருக்கேன்ப்பா அப்படிங்கிறாங்க. என்னப்பா சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க கண்ட பையன்லாம் வந்து தத்தெடுக்கணும் வைக்கணும்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது என்னங்க அப்படி பண்ணிட்டு இருக்காங்க. உடனே மனசு சொல்கிறாரேப்பா, இவனே வந்து தத்தெடுத்து வளர்த்த மாதிரி தான் இருக்கான், இவன்லாம் தத்தெடுத்து வளர்த்து என்னப்பா செய்ய போகிறான் அப்படிங்கிறாங்க. சுயநலவாதி கொஞ்சம் மாதிரி நான் கிடையாது சரியா, அந்த பையனை வந்து என் குழந்தை மாதிரி நானும் மீனாவும் நினைக்கும். அப்படிங்கும்போது அவன் எங்களோட இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. உடனே மீனா நீ என்னம்மா சொல்கிறேன்னு சொல்லிட்டு நம்மளை கேட்குறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, ஏங்க இதெல்லாம் என்ன கேள்வி, கண்டவங்களாம் நம்ம வீட்டில் வர்றதுக்கு என்ன இருக்குது, இவங்களே இந்த வீட்டில் ஏன் இருக்காங்கன்னு நான் நினச்சிட்ருக்கேன். அப்படி இருக்கும்போது இவங்க கண்டவங்களாம் கொண்டு வந்தாங்க, நான் அனுமதிக்க முடியாது, வைக்கவே முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்கிறாரு, இங்கே யார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கறதுக்காக நான் சொல்லலை, என் முடிவை நான் சொல்லிட்டேன். அவங்க பாட்டி மட்டும் குழந்தைய தாரன்னு சொல்கிறாங்க, கண்டிப்பாக நான் வந்து வளர்த்தே தீருவேன், கிருஷ்ண வளர்த்தே தீருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாங்க, அப்போ நீ முடிவெடுத்து தான் வந்தியா முத்து அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, எனக்கு இது ஒரு சிந்தனையாக இருந்துச்சு, மீனாட்டான்னு சொன்னேன், மீனாவும் சரின்னு சொன்னான். ஆனால் கோயிலில் போய் சாமிகிட்ட வந்து வாசி வாங்கணும், அது போக வந்துட்டு சாமி என்ன சொல்லுதோ அதை அப்படி தான் செயல்படணும்னு சொன்னான். சீட்டு எழுதி போட்டோம், அதில் வேண்டாம்னு வந்துச்சுப்பா. வேணும் வேண்டாம்னு எழுதி போட்டிருக்கா, ரெண்டில் ஏதாவது ஒன்று தானப்பா வரும், ரெண்டும் வேண்டும்னு எழுதி போட்டால் வேண்டும்னே வந்துருக்கும், அப்படி பண்ணிட்டாப்பா அப்படிங்கிறாங்க. முத்து நீ நினைக்கிறத தப்புன்னு இல்லை, ஆனால் அவங்க பாட்டி வந்து தத்து கொடுப்பாங்களா அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு நான் நம்புகிறப்பா, அவங்க கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வளர்த்துருவேன். ஏன்னா அவங்களுக்கும் வயசாகி போச்சு, அவங்க காலம் எவ்வளோ காலம்னு தெரியல, அவங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு, இந்த மாதிரி பிள்ளையை பொறுத்தவளுக்கே வந்து நீ சொல்ல வச்சு பார்க்கும்போது அக்கறை இல்லை, பிள்ளைய வந்து இப்போத்துட்டு யாரு கூடயோ கல்யாணம் பண்ணணும் வைக்கணும், தான் வாழ்க்கையை பார்க்கணும்னு சொல்லி போனவாலே சிந்தனை பண்ணல, நீ ஏன் அதுக்கு வந்து அடுத்தவங்க பிள்ளைக்கு அளக்கணும்னு ஆசைப்படுற, கண்ட பிள்ளைக்கலாம் அப்படிங்கிறாரு மனோஜ். இந்த சூழ்நிலை ரோகிணி வாசலில் வந்துடுறாங்க. கிருஷ்ண பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி காது கொடுத்து கேட்குறாங்க. யார் என்ன சொன்னாலும் நான் கிருஷ்ணத்தை நான் வந்து வளர்க்க தான் போகிறேன், வைக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. மீனா நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்குறாங்க. நான் என்ன மாமா சொல்கிறது, எனக்கும் வளர்க்குறதுக்கு ஆசை தான், ஆனால் சாமிகிட்ட கேட்கும்போது சாமி வேண்டான்னு தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே விஜயா சொல்கிறாங்க, பாருங்கள் கடவுளை வந்து நான் ரொம்ப நம்புவேன், நீங்கள் கூட நம்புவீங்க, மீனாவும் சீட்டு போட்டு பார்த்துருக்கா, வேண்டாம்னு சொல்லி முத்து கேட்க சொல்லுங்கள். தேவையில்லாமல் கண்டவங்களாம் எங்கள் கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா முத்து மீனா அந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே இதான் முடிவா அப்படின்னு சொல்லி விஜயாட்ட கேட்குறாங்க. நம்மளாம் ஆமாம் அப்படிங்கிறாங்க. முத்து ஓ முடிவு அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே பாருங்கள், நான் உங்கள் பையன் எந்த வகையிலும் தப்பு செய்ய மாட்டேன், யாருக்காவது ஒரு பிரச்சனை அப்படின்னா தலையிடணும்னு சொல்லி பாட்டின்னு சொல்லியிருக்காங்க, நீங்களும் சொல்லி தந்துருக்கீங்க. அந்த பையனுக்கு வந்து வாழ்க்கையே பெரும் பிரச்சனையாக இருக்குப்பா, அதனால் நான் தலையிட்டு அந்த பையனை நான் வளர்க்கலான்னு இருக்கேன்பா, ஸ்தாபன ஸ்தானத்தில் நானும் மீனாவும் தாய் ஸ்தானத்தில் அப்படின்னு வந்து வளர்க்கலான்னு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. உங்கள் மாமியார்கிட்ட சொல்லிட்டியா அப்படிங்கிறாங்க. நான் எதை சொல்லலைப்பா, ஆனால் வந்து உங்கள் முடிவை நான் கேட்கணும்ப்பா அப்படிங்கிறாங்க. எனக்கு சம்மதம் தான் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. என்னங்க நீங்கள் சம்மதம்னு சொல்லிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. நான் வந்து முடிவு கேட்குறேன்னு நினச்சது எங்கள் அப்பாட்ட தான், எங்கள் அப்பா சொல்லிட்டாங்க நான் எடுத்து வளர்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. ஏய் மீனா, என்னடி நினச்சிட்ருக்கேன் நீனும் புருஷனும், கண்டவனும் ஒன்று வளர்ப்பீங்களாக்கா, பாரு ரோகிணி, யாருக்கு போல அந்த பிள்ளையோ வந்து இங்கே எடுத்து வளர்க்கணும் வைக்கணும்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது ரோகிணிக்கு ரொம்பவே அழுகையாக வருது. இன்னும் இனியாமல் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க.
உடனே சொல்கிறாங்க விஜயா, ரோகிணி மாதிரி வந்து தன்கிட்ட வேலை பார்க்குற அவங்களுக்கு வந்து 10,000 செலவு பண்ணாலும் பரவாயில்லைன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு தான் கெத்தை காட்டிட்டு தூர போயிடணும். பாருங்கள், தர டிக்கெட்னோடனே எடுத்து வளர்க்கணும் வைக்கணும் சீப்பாக ஈடுபடுவாங்க பார்த்தீங்களா அப்படி இப்படின்னு இருக்காங்க. விஜயா வாயை மூடு முதல்ல அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இது எல்லாம் மீனா சொல்லி கொடுத்தோன்னு நீங்கள் எல்லாருமே பேசுகிறீங்க, இந்த வீட்டில் மீனா சொல்ல மட்டும் தானே ஈடுபடும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது, அவங்க 2 பேருக்கு விருப்பம் இருக்குது, விருப்பம் இருந்துச்சுன்னா வளர்த்துட்டு போகிறாங்க, அதில் உனக்கு என்ன இருக்குது, நீனா சாப்பாடு போட போகிறேன் அப்படின்னாங்க. ஏங்க அவங்களுக்கு தங்குறதுக்கே ரூம் கிடையாது, படுக்கிறதுக்கு இடம் கிடையாது, இப்படி இருக்கும்போது அந்த பையனை கூட்டு வந்து எங்கே வளர்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை அதை நீங்கள் கவலைப்பட வேண்டாம், எங்கள் பிள்ளைன்னு வரும்போது நாங்கள் எங்கே இருக்கோமோ அங்கே இருப்போம் சரியா, ஆனால் வந்து தாய் தந்தை பாசம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. நல்லா கிடைக்க முடியும், உனக்கே வந்து ஒழுங்காக அவங்க அப்பா வளர்க்கலை, உங்கள் அப்பா வந்து ட்ரெயினில் விழலை அப்படின்னு சொன்னால் உனக்கு கல்யாணமே ஆகிருக்காது. அப்படி இருக்கும்போது நீ வந்துலாம் வந்து சத்தருக்கிறது உலகத்தை பற்றி பேசுகிற பற்றியா அப்படிங்கிறாங்க. மீன் அழுதுகிட்டே ரொம்ப பார்த்து போயிடுறாங்க. இந்த சூழ்நிலை நம்மளை சொல்கிறாங்க, விஜய் அம்மாவுக்கு வந்து நார்மலாகவே யாரும் மனசு கஷ்டப்படுத்தாமல் பேசவே தெரியாதா அப்படிங்கிறாங்க. ஏங்க நான் கரெக்டாக தான் சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ அம்மா சொல்லுற என்ன தப்பு இருக்குது, யார் பார்த்த பிள்ளைய இந்த வீட்டில் வளரணும் அவசியமே கிடையாது, இந்த வீட்டில் யாருக்காவது நான் ரத்த சம்மந்தம் இருக்கப்பா, அப்படி இருந்துச்சுன்னா வளர்க்கட்டும், நான் ஒன்றும் சொல்லப்பா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி நினைக்காங்க, ஒருவேளை நம்ம சொல்லிடுவோமா, எனக்கு குழந்தை இருக்குது என் குழந்தை தான் சொல்லிடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் பார்க்குறாங்க. ஒன்று விஜயா சொல்கிறாங்க, டேய் என்னடா லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க, ரத்த சம்மந்தத்தில் புண்ணாக்குன்னு சொல்லிட்டு, இந்த வீட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது, அது யாரோ ரோட்டில் போகிற பிள்ளை, தர டிக்கெட்டு நம்மளும் ஒன்றாடா, அது அன்னாடம் காய்ச்சிட்டா, அது பார்க்க உனக்கு எப்படி இருக்குது, அந்த குழந்தைய வளர்த்தா பல கோடி ரூபா சொத்து கிடைக்குன்னு சொன்னால் நம்ம வந்து வளர்க்கலாம், தப்பு இல்லை, ஒன்றுமே கிடையாது, அதை வளர்க்கணும் உங்களுக்கு நோ யூஸு. இதை புரியாமல் அந்த 2 முட்டாள்களும் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீ இப்படி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதாம நானும் சொல்லிகிட்டு இருக்கேன், வேறு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். ரோஹிணி அந்த குழந்தை இந்த வீட்டிலேருந்து வளர்ந்தா வளங்க அந்த வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. நீ என்னமெல்லாம் சொல்லி பேசுகிறீங்க, அந்த பையன் இந்த வீட்டில் இருந்தால் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க. ரோஹிணி பார்த்தது வச்சதெல்லாம் வேறு விஷயம், அந்த பையன் அந்த வீட்டில் வளர்ந்தா அந்த வீடு உருப்படுமா, நம்ம வேறு லெவலை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், நாளைக்கு பெரிய பிஸ்னஸ்மேனாக வருவேன், பெரிய கோடீஸ்வரனாக வருவேன், நீ உங்கள் அப்பா பெரிய பணக்காரங்க, அவங்க லெவலுக்கு இந்த சாதாரண ஒரு தெருவில் இருக்கிற பிள்ளையை கூட்டி கொண்டு வளர்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் எனக்கு தலைவலிக்கு நான் ரூம் போகிறேன் அப்படிங்கிறாங்க. பார்த்தேடா மனோஜ், இந்த மாதிரி சாதாரண விஷயம்லாம் என் மாதிரி கொஞ்சம் பிடிக்காது, அவன் ரேஞ்சே வேறு, நீ இப்போது அந்த தர டிக்கெட்டெல்லாம் நான் வந்து வளர்க்க விட மாட்டேன், பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. இன்னும் சரிம்மா அது என்னென்னு பாருங்கள், இல்லைனா ரொம்ப அசிங்கமாக போடுறது ஃபேமிலிக்கு, அப்படி அந்த கண்டவங்களாம் அங்கே கூட்டி வந்து இங்கே வளர்த்தாங்க கூட நான் வீட்டுக்கு வர மாட்டேம்மா, நான் வேறு வாடகை வீடை பார்த்து போயிடுவோமா அப்படின்ட்டு மனோஜ் அப்படி எதுவும் செஞ்சிடாதா அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என் வீட்டுக்கார ஸ்டேட்டஸுக்கும் அதுக்கும் நான் வந்து இருக்க முடியாதம்மா அப்படிங்கிறாங்க. நீ சொல்கிறது சரிதான்டா, அப்படின்னு நடக்காது, நீ ரோஹின்ட்டு எதுவும் சொல்லாத அப்படிங்க. ஒன்றுமே சொல்லம்மா, ஆனால் முத்து வந்து இப்படி ஏதாவது தவறான முடிவு எடுத்தாங்கன்னா நான் தவறான முடிவு எடுப்பேன், நீங்கள் எதுவும் வருத்தப்படாதம்மா அப்படின்ட்டு, உன்னை நம்பி தான்டா அம்மா இருக்கேன், வருங்காலத்தில் நீ பெரிய ஆள் வருவேன், அம்மாவை நல்லா வச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளை கேட்குறேன், அப்போ நானாக உன்னை பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியா விஜயா அப்படிங்கிறாங்க. ஏங்க என் பையன் வந்து கடைசி காலத்தில் என்னை காப்பாற்ற வாய்ப்பான்னு நினைக்கிறேன், அதுபோக நம்ம 2 பேருக்கும் வயசாகிட்டுனா அவன் தானங்க பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அவன் மட்டும் பார்க்கணும், ஏன் முத்து பார்க்க மாட்டானா, ரவி பார்க்க மாட்டானா அப்படிங்கிறாங்க. ஏங்க அவங்கெல்லாம் பிழைக்க தெரியாமல் இருக்காங்க, ரவிக்கு அவங்க மாமியார் வெத்து செக்கை கொடுக்குறாங்க, எத்தனை லட்சம் எத்தனை கோடினாலும் எழுதலாம், ஆனால் அவன் எழுத மாட்டான், வீம்பி பேசி அவன் பொண்டாட்டி பிரிஞ்சிருக்கிறான், சுருதி வந்து அவள் வீட்டில் இருக்கா, இவன் எங்கே இருக்கான், இப்படியா இருக்குது, இது தேவையாங்க, பிழைக்க தெரில. அதுபோக வந்து முத்துக்கு சுத்த ஒஸ்ட்டு, கட்டின பொண்ணு கட்டின இடமும் சரி கிடையாது, எதுவும் சரி கிடையாது, அப்படிங்கும்போது வந்து நம்மளை வந்து பார்க்கவே வாய்ப்பு இல்லைங்க, அவன்கிட்ட 5 காசு இருந்தால் தானே பார்ப்பான் அப்படிங்கிறாங்க. இப்போ பாரு விஜயா, நீ தான் முத்தை குறை சொல்லிகிட்டே இருக்க, ஆனால் பாரு அவன் ஒரு நாள் பெரிய ஆளாக வர போகிறான், 1 காரை 2 காரை ஆக்கலாம், இப்போ 3ஆவது கார் வாங்கிறதுக்கு பணத்தை கட்டியிருக்கான், அதையும் வாங்க போகிறான், படிப்படியாக முன்னேற போகிறான், நீ பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிற, என்ன அவங்க கையில் தான் நம்ம சாப்பிட வேண்டிய சூழ்நிலை வரும். இந்த வீட்டை பார்த்தா அப்படி தான் தெரியுது, மனோஜ்னு நம்பிட்டு இருக்கேன், நான் மனோஜ் உருவாயிச்சோரு உனக்கும் எனக்கோ தரமாட்டான், அதை மட்டும் நீ என்னைக்கு புரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. ஏங்க உங்களுடைய கணிப்பு தான் தப்பு, கண்டிப்பாக மனோஜ் வந்து நம்மளுக்கு சாப்பாடு தருவான் வைப்பான் அப்படிங்கிறாங்க. அவனுக்கு முதல்ல அவன் பொண்டாட்டி சாப்பாடு கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வச்சிடுறாங்க. என்ன வீட்டு போய் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, டே மனோஜ் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு போகிறாங்க. உடனே அங்கே ரோஹின்ட்டு பேசுகிறேன், ரோஹினி கண்ட குழந்தைலாம் அங்கே வளர்க்குது, இது வீடாக இது இருந்ததுன்னா ஒரு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் வேறு ஏதாவது பேசுங்க, அவங்க உங்களுக்கு குழந்தை கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படிங்கிறாங்க. யார் கொடுப்பா மனோஜ், அவங்க குழந்தைய அவங்க வளர்க்குன்னு ஆசைப்படுவாங்க, அப்படி இருக்கும்போது வந்து முத்து வளர்க்க எப்படி கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அதுவும் சார் தான் கொடுக்க மாட்டாங்களே அப்படிங்கிறாங்க. கொடுக்க மாட்டாங்க, நான் சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லிடுறியா அப்படிங்கிறாங்க.
உடனே ரோகிணி வரலாமா அப்படிங்கிறாங்க. அத்தையை பார்த்தோன்னே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. ஒரு வேளை நம்ம பேசுனது கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்கிறார். உடனே ரோகிணி நீ ஏம்மா கொடுக்க மாட்டேன்னு சொல்கிற, அவங்களே கொடுக்க மாட்டாங்களே விடு, அப்படி கொடுத்தா கூட நான் வரவிட மாட்டேன். அந்த கிழவி தான் இந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்திருக்காங்க. இந்த வீட்டில் நல்ல வழி வாய்ப்பு இருக்குது, நீ பணக்காரி சுருதி பணக்காரி, வீட்டில் இவர் வந்து கையில் எட்டு நல்ல காசு, இந்த வீட்டில் வந்து பிள்ளைன்னு விட்டோம் அப்படின்னா நம்ம உட்காந்து நல்ல சம்பவமாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைக்காங்க. இந்த 2 முட்டாள்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. ஆனால் அவளை பார்த்தாலே தெரியல, திருட்டு மொழி, அந்த பையனும் அப்படி தான் முழிக்கிறான் அப்படிங்கிறாங்க. அத்தை இன்னும் இப்படி பேசிட்டுருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா அவங்கள பேசுகிறோம் உனக்கு என்னம்மா கோவம் வருது அப்படிங்கிறாங்க. இல்லைத்தா அது நம்மளுக்கு எதுக்கு, அவங்க வழக்கம் கொடுக்க மாட்டாங்களா, அதோட விட்டுருவோமே அப்படிங்கிறாங்க. நம்ம எப்படி விடணும், அவள் சொல்லிவிட்டு தானே என்ன சொல்கிறாங்க. முத்து மீனெல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணி தான் பண்ணுறாங்க. என் வீட்டுக்காருக்கு குழந்தைன்னா ரொம்பவே பிடிக்கும், அவர் வந்து குழந்தைங்கன்னா நல்லா செய்வார். அப்படிங்கும்போது முத்து மீனாவும் பிளான் பண்ணி அந்த குழந்தைய கொண்டு வந்துட்டாங்கன்னா என் வீட்டுக்காரர் தாத்தாக்கு தான் போட்டு வச்சாங்கன்னா அவர் எவ்வளோ பணம் கேட்டாலும் கொடுத்துருவார். இதுக்கு தான் அந்த முத்து மீனா இது பண்ணுறாங்க. அவர் பேரில் இந்த வீடு பாதி இருக்குது, அதையும் எழுதி வாங்கிறதுக்கு அந்த முயற்சி பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அப்படி தான் இப்படி பண்ணுறாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணி நினைக்கிறாங்க அவனை கொண்டு வர மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க, அதை கூட கேட்க மாட்டாங்க. இவங்க சிந்தனை எங்கெல்லாம் போகுதுன்னு சொல்லிட்டு ஆண்டி இதை பற்றியே பேச வேண்டாம், அந்த குழந்தைய பற்றி நம்ம ஏன் பேசுவாங்க விடுங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா அந்த குழந்தைலாம் நல்லா இருக்காது, அந்த அவளும் நல்லா இருக்க மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏசுகிறாங்க ரோகிணி அம்மாவெலாம். அவங்கள பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கத்த அப்படிங்கிறாங்க. உடனே அவங்கள பேசுனா உனக்கு எதுக்கும் மறுபடியும் கோவம் வருது அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்க ஒரு வயசுக்கு மூத்தவங்க பெரியவங்க, அவங்கள ஏன் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. பெரியவங்கன்னா பெரியவங்க மாதிரி நடக்கணும் ரோகிணி, அவங்க வந்து தான் குழந்தைய வந்து அவங்களால பார்க்க முடியல, நச்சத்தான் இல்லாமல் எங்கேயாவது விடணும், அதுக்காக ஒரு வீட்டு நல்லா இருக்குன்னு அந்த வீட்டில் கொண்டு விடுதுங்காங்க. இவரும் சரி உங்களுக்கு பிடிச்சிட்டு தான் எடுத்து வளங்க வைங்கன்னு மாதிரி இவர் பேசுகிறாரு. என்ன தான் நினச்சிட்ருக்காரு அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. உடனே இதை வந்து நீங்கள் ஓப்பனாக எங்கே சொல்லியிருக்கலாம்ல, அப்படி ஏன் சொல்லி எங்கே மாதிரி விடுது, இந்த முத்து மீனா சொல்ல கேட்டு தான் அவங்க ஆடிக்கிட்டு இருக்காரு. ரொம்ப நான் ஏதாவது பேசுனா என்ன பேச மாட்டேன் மாதிரி, அதுக்கு மேலே என்னமா செய்ய முடியும் அப்படிங்கிறாங்க. உடனே ஆண்டி நீங்களும் சொல்லிடுங்க, நானும் சொல்லிடுறேன் அவங்கள கொடுக்காத அளவுக்கு அப்படிங்கிறாங்க. நீ எப்படிமா சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. அவங்க நம்பர் என்கிட்ட இருக்குது, நான் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா இவங்கெல்லாம் பிளான் பண்ணி தான் செய்கிறாங்க, அதனால் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் சொல்லி கொடுக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா நீ வேண்டாம்னு சொன்னாலும் கொடுக்கத்தானே செய்வாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி நான் சொன்னால் பார்த்து கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. இவ்வளோ கன்ஃபார்மாக சொல்கிறேன், சரி ஏதாவது பண்ணி கொடுக்கூடாமல் ஆக்கணும் அப்படிங்கிறாங்க. நீ சரி ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு பாத்ரூம் போகிறாங்க. உடனே அம்மா அப்படிங்கிறாங்க சொல்லி அப்படிங்கிறாங்க. உன்னால் 1000 பிரச்சனைமா உன்னாலையும் கிருஷ்ணாலையும் அப்படிங்கிறாங்க. ஏண்டி உன் பிள்ளையாலும் என்னையாட்ட பிரச்சனை சொல்லு அப்படிங்கிறாங்க. காலையிலனா முத்தையும் மீனாவும் வீட்டுக்கு வர வைக்க, இப்போ நான் இந்த வீட்டில் வந்து ஒவ்வொரு பிரச்சனையாக உன்னால் வருது அப்படிங்கிறாங்க. என்னால் நிறைய பிரச்சனை வருது அப்படிங்கிறாங்க. இந்த முத்து மீனாவும் அந்த குழந்தைய வந்து வளர்க்க போகிறேன் வைக்க போகிறேன், என் பாட்டி கேட்டால் வந்து நான் வந்து வளர்த்துருவேன்னு சொல்கிறான். நீ எதுவும் சொன்னேன் அப்படிங்க, நான் ஒன்றும் சொல்லி அப்படிங்கிறாங்க. அவங்க 2 பேரும் குழந்தைங்களோட பாசத்தை சொல்லுவாங்கடி அப்படிங்கிறாங்க. எனக்கு இல்லாத பாசம் அவனுக்கு என்ன வந்துட்டு, இப்போ தாய் எனக்கு இல்லாத பாசம் உனக்கு அவனுக்கு வந்துட்டோ, எல்லாமே கள்ள நடிப்பு, என் மேலே எதுவும் டவுட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன், அதனால் அந்த குழந்தைய வீட்டில் கூட்டு வந்து நீ அசிங்கப்படுத்துன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி முத்து மீனா அப்படி கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா என்னை விட உனக்கு வந்து இந்த முத்து மீனா தான் முக்கியம், அவங்களே பிடிச்சி இது பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு எனக்காக எதுவுமே பேசிடாத, அந்த முத்து மீனா வந்து கிறிஸ்ட கேட்டாங்கன்னா நீ கொடுக்கவே கூடாது அப்படிங்கிறாங்க. ஆண்டி கொடுக்க போகிறேன் என் பேரனை அப்படிங்கிறாங்க. இல்லை அவங்களே பார்த்துக்கிறேன் வளர்த்துக்கிறேன் படிக்க வச்சுக்கிறேன்னு சொன்னால் நீ அதை நம்பி விட்றாத அப்படிங்கிறாங்க. நான் என் விட போகிறேன், என் பேரன் என் கூட தான் இருப்பான் அப்படிங்கிறாங்க. சரிம்மா தயவுசெய்து கொடுத்துடாத வச்சிடாத அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி நினைக்கிறாங்க, சரி நம்ம இவ்வளோ சொல்லிட்டோம் நம்ம அம்மா அவன் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. காலையிலே விடியுது, விடிஞ்சோன்னா மீனா சீக்கிரம் பரப்பு அப்படின்னு சொல்லிட்டு சேலை எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க. எங்கே போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்துக்கு போகிறோம், யார் அப்படிங்கிறாங்க காரில். எங்கே சொன்னால் தான் வருவேன் அப்படிங்கிறாங்க. மீனா இவ்வளோ நாள் நான் சொல்லாமல் வந்தேன், இப்போ நீ சொல்லிட்டு தான் வருவாங்க, யார் காரில் அப்படிங்கிறாங்க. நீ எல்லாம் கிறிஸ் வீட்டுக்கு போகுது, எங்கே கிறிஸ் வீட்டுக்கு வந்துருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் கிறிஸ் வீட்டுக்கு தான் வந்துடுவோம், கிறிஸ் நான் சொன்ன மாதிரி வளர்க்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. கிறிஸ் பாட்டி இவங்க வருவாங்கன்னு தெரிஞ்சுட்டு கோயிலை பார்த்து போயிடுறாங்க. கிறிஸ் மட்டும் வீட்டில் இருக்காங்க. கிறிஸ்ட்ட பேசுகிறாங்க. கிறிஸ்ட்ட வந்து சொல்கிறாங்க அந்த மாதிரி கிறிஸ்டே அப்படிங்கிறாங்க. அம்மா அத்தை வாங்க அப்படிங்கிறாங்க. இன்னும் அப்படி கூடாது அப்பான்னு கூப்பிட்டு அப்படிங்கிறாரு. ஏன் மக்கள் அப்படிங்கிறாங்க. இல்லை இன்னும் நாங்கள் தான் ஒன்று வளர்க்க போகிறோம், அம்மா உங்கள் பாட்டிகிட்ட கேட்க தான் வந்திருக்கோம், நீ பேசாமல் எங்களோட வந்துடு அப்படிங்கிறாங்க. கிறிஸுக்கு பயங்கர சந்தோஷம், நம்ம அம்மா அங்கே தான் இருக்காங்க, இவங்க கூட போனால் அங்கே நம்ம அம்மாவை தினம் பார்க்கலாம் பேசலாம்னு சொல்லிட்டு சரி அங்கிள் நான் வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இப்போ தான் சொன்னேன் சித்தப்பான்னு கூப்பிடல அப்பான்னு கூப்பிடுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. சரிப்பா வந்துடுறேன், இது உனக்கு அம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே மீனாவுக்கு மனசே இல்லை, கடவுள் வேறு வந்து இப்படி சீட்டில் கொடுத்துட்டாரு, வேறு எதுவும் பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு
இந்த சூழ்நிலையில் கிறிஷோட பாட்டி வராங்க. வாங்க முத்து, மாமினா என்ன தூரமாக வந்தீங்க அப்படிங்கிறாங்க. இங்கே தான் வந்தோம் அப்படிங்கிறாரு முத்து. அம்மா சொல்லுவோம் தப்பாக செய்யாதீங்க, உங்களுக்கு வயசாகிடுச்சு, குழந்தைய பசங்க நாங்கள் பராமரிச்சுக்கிறோம், எங்கள் பிள்ளை மாதிரி பார்த்துக்குறோம் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, உங்களுக்கு எதுக்கு சிரமம், நானே பார்த்துக்குறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா அங்கே பாருங்கள், உங்களுக்கு வயசாகி போச்சு, ஆனால் நீங்கள் குழந்தைய மெயின்டைன் பண்ண வைக்கவே முடியாது, அதனால் வந்து குழந்தைய நானே வளர்த்துக்கிறோமா, நல்லா பார்த்துப்போம் அப்படிங்கிறாங்க. இல்லை முத்து, அது முடியவே முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே கிறிஸ் சொல்கிறாங்க, பாட்டி நான் போகிறேன் பாட்டி, எங்களோட இருக்க மாட்டி ப்ளீஸ் பாட்டிங்கிறாங்க. உடனே முத்து தப்பான செய்யாதீங்க, என் பேரண்ட் நான் பர்சனலாக பேசணும் அப்படிங்கிறாங்க. சரிம்மா நாங்கள் வெளியே அனுப்போம் அப்படிங்கிறாங்க. உடனே என்னடா உங்கள் அம்மா இருக்காங்க போனங்க அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி, எங்கள் அம்மா அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க நம்பிக்கை இல்லை, ஆனால் அவங்கள பார்த்துக்கிட்டே அங்கே இருந்துருவேன், அவங்க என்கிட்ட பேசாலும் பரவாயில்ல, எங்கள் அம்மாவை தினமும் பார்க்கணும் போல இருக்குது, அதனால் தயவு செய்து அவங்க கூட அனுப்பிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்றாங்க. டேய் நீ என் பேரண்டா, இவ்வளோ ஒன்று பையனை வந்து கையெடுத்து கும்பிட்றேன் அப்படிங்கிறாங்க. தயவு செய்து அவங்க கூட அனுப்பிவிடுங்க அப்படிங்கிறாங்க. அவங்க பாட்டி பலமாக யோசிக்காங்க. யோசித்து பார்க்கும்போது நினைக்காங்க, ரோகிணி ஒரு காலமும் வந்து சொல்லி புரிய வைக்க போகிறதில்ல. சரி ரைட்டு, ரோகிணி இருக்கிற இடத்துலையாவது இருக்கட்டும், அப்படியாவது எல்லாரோடைய அன்பையும் அவன் பெறும்போது இப்போ உண்மையை சொல்லும்போது அவங்க எல்லாருமே ஏற்றுப்பாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு முத்து, மீனா வாங்க அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கம்மா அப்படிங்கிறாங்க. நல்ல முடிவாக சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு முத்து. குழந்தைய நீங்களே வச்சுக்கோங்க, நல்லா வளர்த்துக்கோங்க, படிக்க வைங்க, நான் மனசார தரேன் அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக அப்படிங்கிறாங்க. டே கிறிஸ், இன்னையிலேருந்து என் பையன்டா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு காரில் கிளம்புறாங்க. ஏன்னா அண்ணாவோட வீட்டுக்கு போகிறாங்க. இந்த பையனோட வரதை பார்த்த விஜயா, ஏய் உள்ளே வரதை வெளியே நில்லு அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாவோட உள்ளே போ அப்படிங்கிறாங்க. உள்ளே வராங்க. இப்போ அங்கே பாருங்கள், இன்னிலேருந்து என் பையன் மீனாவுக்கு பையன் சரிதானே, இங்கே தான் வளருவான், உங்கள் பேரன்பா அப்படிங்கிறாங்க. டே எவனுக்குடா பேரன், என் புருஷனுக்கு பேரனா, எனக்கு என்ன பேரனோட, உங்களுக்கும் பேரன் தான் அப்படிங்கிறாங்க. ஒரு காலமும் நடக்காது, மனோஜுக்கோ ரவிக்கோ பிறக்கிற பிள்ளைக்கு மட்டும்தான் நான் பாட்டி, அதை கொண்டு குடிச்சிக்கோ அப்படிங்கிறாங்க. இப்போ என் வீட்டம்மா வயிற்றில் பிறந்தாலும் குழந்தைய ஏற்றுக்கிட போகிறது கிடையாதுங்க, எதையும் ஏற்றுக்கிட போகிறது கிடையாது, இதையும் ஏற்றுக்கிட போகிறது கிடையாது, அதை பற்றி நான் கவலைப்படப்போ நான் வளர்க்க போகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ரோகிணி ரொம்ப விட்டு வெளில வர்றாங்க. கிறிஷ் வந்து முத்து கையில் இருக்கு, இதை பார்த்துன்னு ரொம்ப இறந்துடுறாங்க. உடனே கிறிஷ், நீ யாருங்க வர சொன்னா அப்படிங்கிறாங்க. முத்து அவங்க தான் நான் கூப்பிட்டு வந்தாங்க அப்படிங்கிறாங்க. முத்து, உங்களுக்கு அறிவில்லை, ஏன் இந்த குழந்தைய நீங்கள் குழந்தைங்க வச்சிங்க அப்படிங்கிறாங்கம்மா. பார்லர்மா வேலையை மட்டும் பாரு, இந்த பிள்ளையை நான் வளர்க்குறோம், உனக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. யார் பிள்ளை யார் வளர்க்குறது அப்படிங்கிறாங்க. ஏன்னா ஓம் பிள்ளை மாதிரி நீ இது சீன் போடுதா அப்படிங்கிறாங்க. உடனே ஒரு மாதிரியான எனக்கு இவர் சொல்கிறாரு, மனோஜ் ரோஹிணி உனக்கு என்ன விடு, அவன் பார்த்துட்டு போகிறான் விடு அப்படிங்கிறாங்க. இல்லை மனோஜ் இது வேண்டாம், பேசாமல் அவங்க பாடிட்டு போக சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. அதுக்கு உன் வேலையை நம்ம பாரு, மீனா சாப்பாடு கொடு அப்படிங்கிறாங்க. கிறிஸ் ரொம்ப சோகமாக போகிறாரு. கிறிஸ் வந்து நம்மளை சொல்ல கேட்காம போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கடவுளை பார்த்து கொண்டது ஃபோன் அடிக்காமல் அம்மாவுக்கு. இப்போ அவனுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா, நீ எதுக்கு கொடுத்த வச்ச, நான் இவ்வளோ சொல்லியிருக்கேன், நீ ஏன் பேச்சை கேட்கல, இந்த முத்து மீனா பேச்சை கேட்குறேன் அப்படிங்கிறாங்க. ஏண்டி நான் உன்கிட்ட இவ்வளோ சொன்னேன், உன் வீட்டில் சொல்லி புரிய வச்சு அந்த குழந்தை அந்த வீட்டை கூட்டி போனேன், நீ கூட்டி போகிற வழியே இல்லை, அதுக்குள்ளே வாய்ப்பை நீ உருவாக்கவே இல்லை, கேட்டால் எனக்கு பிரச்சனைன்னு சொல்லிகிட்டே இருக்கேன், இன்னும் எத்தனை வருஷம் சொல்ல போகிறேன்னு தெரியல, திடீர்னு எனக்கு மூச்சு விட முடியலடி, திடீர்னு என் நிலமை மோசமாகிட்டுனா என் பேரனை யார் பாப்பா, அதான் நீ இருக்க இடத்துக்கே நான் கொடுத்துட்டேன் என் குழந்தைய வளர்க்க, நீ சொன்னாலும் சரி தான் சொல்லனாலும் சரி தான், உன் வீட்டில் அது வளரும், உன்னை பார்த்துக்கிட்டே வளரும், அது பாசத்துக்கு ஏங்குது அந்த குழந்தை, என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, அதை அம்மத்திட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்படி எனக்கே நீ ஆப்போசிட்டியம்மா, ஒரே வீட்டில் இருந்துட்டுனா வந்து எப்படிமா நான் பார்த்துட்டு பேசாமல் இருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது ஒன்று சார்ந்தது, எப்படியாவது நீ பேசி மற்றட்டையும் மாமாட்டையும் உன் குடும்பத்துலையும் புரிய வை, உன் புருஷன்லாம் நல்லா பையனாக தெரியுது, அதனால் பேசி புரிய வச்சிட்டோன்னா கண்டிப்பாக ஏற்றுக்காரடி அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா உனக்கு லூஸாமா, நீலாம் என் மூஞ்சியில் முடிச்சிடாத அப்படிங்கிறாங்க. ஏன் நீ எப்படி சொல்லுத, அந்த குழந்தைய கண்டிப்பாக பார்க்க மாட்டேன், ஆனால் முத்தையும் மீனாவும் நான் நம்புகிறேன், அவங்க குழந்தைய சூப்பராக வளர்ப்பாங்க, படிக்க வைப்பாங்க, பெரிய ஆளாக்குவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு தங்குறதுக்கு ஒரு ரூம்பு கூட கிடையாது, இப்படி இருக்கும்போது நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. ஏண்டி இந்த ரோட்டெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களாம் வந்து ரோட்டோரம் வந்து குழந்தைய வளர்க்குறது பெரிய ஆளாக்கலையா, எல்லாராலையும் முடியுண்டி சரியா, அந்த வீட்டில் இருக்கிறாங்க, ஹாலில் இருப்பாங்க, மாடியில் இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மாவெலாம் எப்படி இருக்காங்களோ அதுக்கேற்ற அவ்வளோ பிள்ளைங்க இருப்பாங்க, நானும் அப்படி தானடி நம்மளை தலாக்குனேன், நானும் பெரிய கோடி சொல்லியா, இல்லை அது மாதிரி என் பேரனும் வந்து கஷ்டப்பட்டு பெரிய ஆளாக வருவான், அதுக்கு முத்து மீனாவும் ரொம்ப உறுதுணையாக இருப்பாங்க, நீ அவனுக்கு தாயாக இருக்கணும்னு ஆசைப்பட்டனா அதுக்குள்ளே நடைமுறையை செய் அப்படின்னா அந்த குழந்தை அந்த வீட்டில் இருக்கும், செய்யலையா விட்டுரு, அவங்க குழந்தைய அவங்க வளர்த்துப்பாங்க, அவங்க எதிர்காலமாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. உன்கிட்ட போய் பேசணுமா, நீ ஃபோனை வை அப்படிங்கிறாங்க.
வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு சரியான கடுப்பாக இருக்குது. நம்ம அம்மா ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க, அவங்கள நம்பி கிருஷ்ண கொடுத்தது ரொம்ப தப்பு, இப்போ பாரு எனக்கே ஆப்போசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ஃபோன் அடிக்காம வித்யா உடனே நம்ம கிராமத்துக்கு போகணும், ஒரு கார் பிடிச்சிட்டு வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. இன்னும் விஷயம் அப்படிங்கிறாங்க, வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. காரை பிடிச்சி வந்துருக்காங்க, வெளில வா அப்படிங்கிறாங்க. நேராக வண்டி கிராமத்துக்கு போகுது. கிராமத்துக்கு போயிட்டு ஏம்மா இப்படி செஞ்சா அப்படிங்கிறாங்க. நான் ஃபோனில் சொல்கிறேன் சொல்ல வேண்டியதெல்லாம் அப்படிங்கிறாங்க. எனக்கு என் பையன் வேணும் அப்படிங்கிறாங்க. உன் பையன் வேணும்னா நீ அந்த வீட்டில் வளர்த்துக்கணும்னு சொல்லி என்கிட்ட உறுதிமொழி கொடு, இல்லை நானே வாரேன், இந்த குழந்தையோட தாய் இருந்தான்னு சொல்லிட்டு அதை சொல்லு, நான் வந்து இது பண்ணிடுறேன் அப்படிங்கிற. அதெல்லாம் சொல்ல முடியாது, நான் ஒரு ட்ரஸ்ட்டில் வச்சு வளர்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என் பேரனை வந்து அனாதைன்னு சொல்லிட்டு நான் சொல்ல முடியாது, அதனால் நீ வளர்க்க முடியாதுல்ல, அவங்கள்ட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிறாங்க. நான் தான் லீகல் தாய் தெரியுமா தெரியாது அப்படிங்கிறாங்க. நீ வேணா இது பண்ணலாம், அப்படி உனக்கு முடிஞ்சுன்னா நீ கோர்ட்டில் கேஸ் போடுவே, என்ன செய்வே செஞ்சுக்க, ஆனால் வந்து இப்போ என்கிட்ட எதுவும் கேட்காத, இப்போதைக்கு நான் தான் தாய், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. நீ ரொம்ப ஓவராக பண்ணுற பாரு, போகிற போக்கு பார்த்தா நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க, நான் லீகல் ஆக்ஷன் அவன் மேலே எடுப்பேன் அப்படிங்கிறாங்க. லீகல் ஆக்ஷன் யார் மேலே அனுப்பி எடுத்துகிட்டு போ, நான் பார்த்துக்கிறேன், எதனாலும் சந்திக்க தயார் தான் அப்படிங்கிறாங்க. இந்த துமுறெல்லாம் நம்ம ஒத்துமையாக தான் அவனை கொடுக்காங்க, அது ஒரு காலம் சரி வராது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு வக்கீல்கிட்ட போகிறாங்க. வக்கீல்கிட்ட போய் இந்த மாதிரி என் குழந்தை எப்படி இருக்குது, இது எப்படி மீட்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏம்மா பாருங்கள், உங்களுக்கு 100% உரிமை இருக்குது, ஆனால் நீங்கள் தான் வந்து அந்த குழந்தையோட தாயின்னு வந்து அறிவிப்பு வெளியிடணும், அதுக்கு நீங்கள் வக்காலத்தில் கையெழுத்து போட்டு தருவீங்களா அப்படின்னு சொல்லி வக்கீல் கேட்குறாங்க. இதை கேட்ட ரோகிணி வந்து திருதன்னு முழிக்கிறாங்க. என்ன செஞ்சு எப்படி கிருஷ்ணா வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி முழிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி கிருஷ் வாழ்க்கையில் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.